கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இப்போது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் விதை உருளைக்கிழங்கு 50 கிலோகிராம் 37,000 ரூபாய் முதல் அதிகரித்து செல்கின்றது. இப்போது நாம் இங்கு உற்பத்தி செய்யும் விதைக்கான செலவு மதிப்பிடப்பட்டுள்ளது. அதைவிட குறைந்த செலவே செல்கின்றது. ஒரு ஹாண்டரை 12,500 ரூபாவிற்கு வழங்கக்கூடிய நிலை உள்ளது. அதாவது இப்போது நாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் போது 7 தலைமுறை கடந்த விதைகளை கொண்டு வருகின்றோம். ஆனால் முதல் தலைமுறை மற்றும் 2ஆம் தலைமுறை விதைகளை இங்கே உற்பத்தி செய்ய முடியும். இவ்வளவு காலமா நாங்க வெளியில இருந்து தான் 35,000-30,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நுவர்லியில இருந்து தான் பீஜி கிழங்கு கொண்டாந்து போடுறோம். ஆனால் இந்த முறை எங்களுக்கு அரசாங்கத்தால் 200 கிழங்கு கொடுத்து அதை எங்களுக்கு உற்பத்தி பண்ணுற விதத்தை சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு உள்ளுக்கையே ஒரு பெட்டி பீஜி கிழங்கு எங்களுக்கு பண்ண முடியுது. இதே மாதிரி என்றைக்குமே அரசாங்கத்தில் இப்படி ஒரு உதவி செஞ்சாங்கன்னா எங்களுக்கு பெரிய ஒரு நன்றி கடனாக இருக்கும்.